எஸ் மேடம், உங்க பேர்ல 5 லட்சம் ரூபாய்க்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு. என் பேர்ல பிசினஸே இல்லைங்களே, எப்படிங்க ஜிஎஸ்டி நோட்டீஸ் வரும்? ஒரு புது ஜிஎஸ்டி ஸ்கேம் வந்து எமர்ஜ் ஆயிருக்கு. இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க உங்க வீட்டில் ஒரு ரூமை வந்து ரெண்ட்டுக்கு விடுறீங்க. ஒரு டெனன்ட் வராரு, ஐடி காட்டுறாரு, 6 மாசம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு. இருக்கிற இடம் தெரியாமல் அவர் வந்துட்டு வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. என்னடா நல்ல டெனன்ட் அப்படின்னு யோசிப்போம். பட் ரியல் ஸ்கேம் வந்துட்டு சில வாரங்களுக்கு அப்புறம் உங்களுடைய வீட்டு வாசலில் ஒரு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வரும். அப்போ தான் ஆரம்பிக்குது. நீங்கள் டிஸ்கவர் பண்ணுறீங்க, அவர் வந்து ஒரு ஃபேக் கம்பெனி அவங்களோட அட்ரஸ் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி டேக்ஸ் ஃப்ராட் கமிட் பண்ணிக்காரு லட்சமாக. சரிங்களா? ஸோ உங்களோட ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து அவரோட நேமில் இருந்ததுனால லீகல் ஹேசல் வந்துட்டு உங்கள் மேலே தான் விழுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க. நிறைய இந்த மாதிரி கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஒரு மேஜர் ஸ்கேமில் வந்துட்டு ஐடிசி கிளைம் 1196 crore டிடெக்ட் பண்ணிக்காங்க. ஃபேக் இன்வாய்ஸஸ், இவே பில்ஸ், இது எல்லாமே வந்துட்டு எந்த கூட்ஸ் ஆர் எந்த இதுவுமே சப்ளை பண்ணாமல் வந்திருக்கு. லாஸ்ட் இயர் மட்டும் ஐடிசி கிளைம்ஸ் வந்து 44,000 crore போகஸாக பண்ணிக்காங்கன்ட்டு கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுறதுக்கு டிரைவ்ஸும் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. பட் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்துச்சு அப்படின்னா பிஸ்னஸ் உங்களுடைய நேமில் ரெஜிஸ்டர் ஆகலை, ஸோ நீங்கள் தான் அதை பே பண்ணும் அப்படிங்கிற லயபிலிட்டி எதுவும் உங்களுக்கு கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு பிஸ்னஸ் வந்து உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படின்னா என்ஓசி இருக்குது, அது கூட ஸ்கேமர்ஸ் வந்து ஃபோர்ஜ் பண்ணிடலாம். பட் அதையும் தாண்டி ஒரு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தலைவலி. சரி, இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். நம்மக்கிட்ட யாராவது டெனன்ட் வந்து தங்கறக்கு வராங்கன்னா ப்ராப்பராக ஐடி ப்ரூஃப் பார்த்துட்டு கிளியராக ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து ரெசிடென்ஷியல் யூஸ்க்காக மட்டும்தான் ரெண்ட் கொடுக்குறோம், பிஸ்னஸ்க்காக கிடையாது அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணிடுங்க. ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ அலோவ் ஆகாது. நீங்கள் ஸ்கேம் பண்ணப்பட்டிருந்தீங்க அப்படின்னா 1930 கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்கள்.